திருமாவளவன் ஒருவேளை அவர் வெளியேறினால் அவரை பின்தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து விடுவார்கள். ஏன்னா கடந்த காலத்திலே மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியதே இவருடைய பங்களிப்பு முக்கியமானது. சிறுத்தைகளை சோதனையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதனால இவர் வந்து முதலமைச்சராக இருப்பாரா விஜய், திருமாவளவனை வந்து துணை முதலமைச்சராக்குவாங்களாம். அவர் இன்னும் பரீட்சை காலக்கே போகல, பள்ளிக்கூடத்துக்கே போகல, இருந்தாலும் நான் மெரிட் ஸ்டூடெண்ட் கோல்டு மெடல் வாங்கிடுவேன் மாதிரி அவர் முதலமைச்சர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இப்பயே 20-25 எழுதுறாங்க. ஆமா, அப்படி எல்லாமே எழுதுவாங்க. பாஜகவோடு கூட்டணியே இல்லை என்று சொன்ன அதிமுக அமித்ஷா வாசல்ல போய் நிக்கிறது இல்லையா? ஏன் நிக்கிறார்கள்? அவங்களுக்கு வழக்கை தாக்கு பிடிக்க முடியல. திமுகவை வீழ்த்தணும், மக்கள் விரோத திமுக வீழ்த்தணும். அது உண்மை அல்ல. திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துமா, விசிக ஆர்ப்பாட்டம் நடத்துமா? திமுக நடத்தணும்னு நடத்தணுமே. திமுக நடத்தினா திமுக இருக்கக்கூடிய இடைநிலை சாதிக்காரன், ஆதிக்க சாதிக்காரன்லாம் வந்து திமுக காரனா இருப்பானாங்கிறது கேள்வி இருக்குதுல்ல. என்னதான் தீர்வு? ஒரு ஆளுகிற கட்சி 50 ஆண்டு காலம் திராவிட கட்சி. முடிதாங்கிங்கிற ஊர்ல வந்து தலித் பிணத்தை வந்து பொதுப்பாதையில் எடுத்து செல்லக்கூடாது என்று சொல்லுகிற போது தன் தோளில சுமந்து போனாரு. அவர் மேலே கல்லறிஞ்சாங்க. மதத்தை கூட சில நேரம் விட்டு கொடுத்தனா, ஜாதியை விட்டு கொடுக்க மாட்டேங்க. இந்த மாதிரி கொள்கையற்றவர்கள், குறைகுடமாக இருக்கிறவர்கள், அரசியலிலே கூத்தாடுகிறவர்கள், வேடமிட்டு வருகிறவர்கள், இவர்களை எல்லாம் நம்பிக்கொண்டு அனுபவம் மிக்க திருமாவளவன் அலைபாயக்கூடிய இடத்திலே இல்லை. அதில் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன திருமாவளவன் வந்து தன்னுடைய கூட்டணி வலிமையை வந்து கூட்டுவதற்காக, நேர வலிமையை கூட்டுவதற்காக சீட்டு கூட கேட்கணுங்கிறதுக்காக பேசுறாரா? ஆமா சார், அந்த கேள்வி நியாயமான கேள்வி அப்படின்னு கேட்கறாங்க. போன வாரம் வந்து திமுக நம்பி மட்டுமே இல்லைன்றாரு, இன்னைக்கு எதையும் பதிவு பண்றாருன்னா அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இல்ல, திமுகவை நம்பி இல்லைங்கிறது சரியான கருத்தானே. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கடந்த காலங்களில் தாவேகா உடனான கூட்டணி கதவு திறந்தே இருந்தது, ஆனால் நான் அதை ஏற்கவில்லை அப்படின்னு திருமாவளவனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்திருக்கு? திருமாவளவன் ஒருவரை மட்டும் திமுக கூட்டணியில இருந்து கலட்டி விட்டால், அல்லது அவர் வெளியேற்றப்பட்டால், அவரே வெளியேறிவிட்டால், ஏதோ ஒன்று நிகழ்ந்தால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று அதிமுக காத்திருந்தது. புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் காத்திருந்தார். விஜய்க்காக வேண்டி அது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆதவ அர்ஜுனா வந்து முழுக்க முழுக்க திருமாவளவனை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றுவதற்கான வேலை திட்டத்தை உள்ளிருப்பு வேலையாகவே செய்தார். கட்டுச்சோத்துக்குள்ள பெருச்சாலி மாதிரி உள்ளே இருந்து அந்த வேலையை பார்த்தார். ஆனால் திருமாவளவன் அசைந்து கொடுக்கவில்லை. ஒருவேளை அவர் வெளியேறினால் அவரை பின்தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து விடுவார்கள். அவரை தொடர்ந்து திமுக மீது அதிருப்தியான கருத்துக்களை அல்லது மாற்று கருத்துக்களை தொடர்ந்து விமர்சன பூர்வமாக முன்வைக்கக்கூடிய வேல்முருகன் போன்றவர்கள் வந்து விடுவார்கள். ஒரு மாற்று அணியை கட்டமைத்து விடுவதற்கு திருமாவளவன் ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தால் அரசியலிலே ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடும் என்று நம்பினார்கள். ஏன்னா கடந்த காலத்திலே மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியதே இவருடைய பங்களிப்பு முக்கியமானது. ஆமா, முக்கியமான பங்களிப்பு. வைகோ போன்றவர்கள் அதற்கு முன்னெடுப்பு எடுத்தாலும் திருமாவளவன் தான் அதற்கு ஒரு வடிவம் தந்தார். விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்ததுல இருந்து ஒரு பெரிய மாற்று அரசியலை உருவாக்க போகிறோம் என்கிற நம்பிக்கையை விதைத்தது, வேலை செய்தது, எல்லாவற்றையும். ஆமா, ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு அதுக்கு. ஆனால் அது நடைமுறையில என்ன ரிசல்ட் தந்தது என்றால் ஒரு மாபெரும் தோல்வியைத்தான் தந்தது. அவரே கூட சட்டமன்ற உறுப்பினராக மிக குறைந்த வித்தியாசத்திலே தோற்று போவதற்கான வாய்ப்பு. அவரே கூட சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாமல் போய்விட்டது. முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட விஜயகாந்த் கூட சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியவில்லை. அந்த கூட்டணியை வாஸ் அவுட் கூட்டணியாக ஒன்றுமில்லாமல் போனது, மக்கள் நல கூட்டணி. அதனால மூன்றாவது அணி அமைப்பது என்பது தேர்தல் நேரத்திலே திடீரென்று கூடிய ஒரு அமைப்பதையெல்லாம் மக்கள் ஏற்கல. அது அதிமுகவுடைய பி டீம் என்று அன்றைக்கு பேசப்பட்டது. நடராஜன் தான் இதற்கு வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி செய்ய சொன்னார் என்பது மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனம் எல்லாம் வந்து மக்கள் மன்றத்திலே வந்து இவர்கள் மீதான நம்பிக்கையை வந்து சீர்குலைத்தது. வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அதிமுக வென்றுட்டாங்க.
இல்ல அதிமுகவின் வெற்றிக்கு அது காரணமாக மக்கள் நல கூட்டணி ஒருவேளை அமையாமல் போயிருந்தால் அந்த முறை அதிமுக வென்று இருக்காது. ஒட்டுமொத்த அரசியலும் தலைகீழ் மாற்றத்தை அடைந்திருக்கும். ஆமா, அந்த 1.25% தான் ஓட்டு வித்தியாசங்கள் இருந்தது. அப்ப நடைமுறையில அவருக்கு ஒரு பெரிய தேர்தல் பாடத்தை இது கற்றுத் தந்திருக்கிறது அண்ணன் திருமாவளவன். ஆமா. அதனால அவர் என்ன நினைக்கிறார்னா, முற்போக்கு சக்திகளோடு தான் இயங்க வேண்டும். மாற்று அரசியல் என்பது நமக்கு வந்து தொலைநோக்கு பார்வையிலே ஒரு இலக்காக இருந்தாலும் லட்சியமாக இருந்தாலும் அதற்கான வலிமையான கட்டமைப்பை உருவாக்காமல் அவசர கதியிலே ஒரு கூட்டணியை அமைத்தால் நடைமுறையில அது எந்த தீர்வையும் தராது, எந்த வெற்றியையும் தராது. அதனாலதான் விஜய் போன்றவர்கள் எல்லாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்றெல்லாம் கூவி பார்த்தார்கள். அவருடைய வாக்கு வங்கி என்ன என்பதே, அவர் இன்னும் பரீட்சை காலுக்கே போகல, பள்ளிக்கூடத்துக்கே போகல, இருந்தாலும் நான் மெரிட் ஸ்டூடெண்ட் கோல்டு மெடல் வாங்கிடுவேன் மாதிரி அவர் முதலமைச்சர் ஆயிருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்பயே 20-25 எழுதுறாங்க கூட. ஆமா, அப்படி எல்லாமே எழுதுவாங்க. எழுதுறவங்க யார்? அந்த ஒன்றும் அரசியல் அறியாமை மிக்கவர்கள் அல்லது யாருக்காவது வந்து பணத்தை வாங்கி கொண்டு எழுதுகிறோம், 2 பேர் தான் எழுத முடியும். சரி, அரசியல் அறியாமை மிக்கவர்கள் என்று யாரையும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் அரசியல் புரிந்து கொண்டுதான் எல்லாருமே வேலை செய்வாங்க. சில காரண ஆதாயங்களுக்காக வேண்டி இட்டுக்கட்டி எழுதுவதுதான். அதனால இந்த மாதிரியான பரிசோதனை முயற்சிக்கு நம்மை ஒரு சோதனை எலியாக பயன்படுத்தி விடக்கூடாது, சிறுத்தைகளை சோதனை எலியாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதனால திருமாவளவன் தெளிவான அரசியல் புரிந்த காரணத்தினால அரசியல் அனுபவத்திலே முதிர்ச்சி பெற்றிருக்கிற அவரை பார்த்து அரசியலிலே வந்து ப்ரீகேஜி எல்கேஜியாக இருக்கக்கூடிய விஜய் போன்றவர்கள் வந்து இவர் வந்து முதலமைச்சராக இருப்பாராம் விஜய், திருமாவளவனை வந்து துணை முதலமைச்சராக வாங்கலாம். அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, அவருடைய அறிவாற்றல் என்ன, அவருக்கான நாடாளுமன்ற பணிகள் என்ன, ஜனநாயகத்தில் அவருடைய முக்கியத்துவம் என்ன என்ன கேட்டா எண்ணிக்கை தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். எங்களுக்கு தான் ஓட்டு இருக்கு, தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு தான் ஆள் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். அப்ப இவர் மட்டுமல்ல, அதிமுகவும் அவரோடு எப்படியாவது வெளியில வரணும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். துணை முதல்வர் பதவி தரதா சொன்னதா சொல்றாங்க. ஆமா, அப்படி ஒரு பேரம் பேசுவதன் மூலமாகவாவது அவர் வந்து விடுவாரா என்பதற்கு பல ஆப்ஷன் வந்து பல கோரிக்கைகளை அவங்க முன்வைப்பாங்க எப்பவுமே. ஏன்னா அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி பெறுவதற்கு என்ன தந்திர உபாயங்களையும் பயன்படுத்துவார்கள். பாஜகவோடு கூட்டணியே இல்லை என்று சொன்ன அதிமுக அமித்ஷா வாசல்ல போய் நிற்கிறது இல்லையா? ஏன் நிற்கிறார்கள்? அவங்களுக்கு வழக்கை தாக்கு பிடிக்க முடியல. திமுகவை வீழ்த்தணும், மக்கள் விரோத திமுக வீழ்த்தணும். அது உண்மை அல்லது. தங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு, சின்னத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு, 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து வழக்கு விசாரணைகளை சிறைக்கு போவதை தடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோடு சரணடைவதை தவிர வேறு வாய்ப்பே இல்லை. வெயிலுக்கு அஞ்சிய பனித்துளி வேற எங்கு செல்ல முடியும்? வெயிலிடம் தான் போகணும். திரும்ப அடிக்கிற வெயில்ல வந்து பனித்துளி ஒளியணும்னா வெட்ட வெளியில ஒளியறதுக்கு பனித்துளிக்கு இடம் எது இருக்கு? அது மாதிரி இவருடைய நிலைமை என்னன்னா, விசாரணை அமைப்புக்கு அஞ்சுகிறார்கள், அதற்கு பலியாயிட்டாங்க. கட்சியை காப்பாற்றுவ அவர் ஏற்கனவே ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு முறை சரணடைந்தார்கள். 4 ஆண்டு காலம். இப்ப கட்சியை காப்பாற்றுவதற்காக சரணடைகிறாங்க. எனவே இந்த மாதிரி கொள்கையற்றவர்கள், குறைகுடமாக இருக்கிறவர்கள், அரசியலிலே கூத்தாடுகிறவர்கள், வேடமிட்டு வருகிறவர்கள், இவர்களையெல்லாம் நம்பிக்கொண்டு அனுபவம் மிக்க திருமாவளவன் அலைபாயக்கூடிய இடத்திலே இல்லை என்பதைத்தான் தெளிவுபடுத்துகிறாரே தவிர, அதுல பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன திருமாவளவன் வந்து தன்னுடைய கூட்டணி வலிமையை வந்து கூட்டுவதற்காக, பேர வலிமையை கூட்டுவதற்காக சீட்டு கூட கேட்கணுங்கிறதுக்காக பேசுறாரா? ஆமா சார், அந்த கேள்வி நியாயமான கேள்வி அப்படின்னு கேட்கறாங்க. போன வாரம் வந்து திமுக நம்பி மட்டுமே இல்லைன்றாரு, இன்னைக்கு இதையும் பதிவு பண்றாருன்னா அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இல்ல, திமுகவை நம்பி இல்லைங்கிறது சரியான கருத்தானே. அவர் திமுக உறுப்பினர் கிடையாது. திமுக கட்சிக்கும் அவருக்கு வந்து கூட்டணி தானே இருக்கிறது. அவர் ஒரு அவர் அம்பேத்கரிய வழியில் நடக்கிறாரு. அவருக்கென்று தனித்த பாதை இருக்கிறது. அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை, சிறுபான்மை மக்களினுடைய விடுதலை, ஈழ விடுதலை என்று அவர் ஒரு அரசியல் பாதையில பயணிக்கிறவர். சரி, திமுக அது ஒரு சமூக நீதி சார்ந்த இயக்கம், மொழி போராட்டத்தின் வழியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட இயக்கம், அதற்கென்று ஒரு அரசியல், அது பெரியாரிய பாதையிலே தொடங்கப்பட்ட இயக்கம். இவர் அம்பேத்கருடைய வழியிலே வந்தவர். இல்ல சார், பல பதிவு நோக்கங்கள் ஒன்றாக இருக்கலாம், வழிமுறைகள் வேறு தானே. இப்போ ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு தலித்து மீது ஒரு வன்கொடுமை நிகழ்கிறதுன்னா திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துமா, விசிக ஆர்ப்பாட்டம் நடத்துமா? திமுக நடத்தணும் சார், நடத்தணுமே. திமுக நடத்தினா திமுகவில் இருக்கக்கூடிய இடைநிலை சாதிக்காரன், ஆதிக்க சாதிக்காரன்லாம் வந்து திமுக காரனா இருப்பானாங்கிறது கேள்வி இருக்கிறதுல. என்னதான் தீர்வு இது? ஒரு ஆளுகிற கட்சி 50 ஆண்டு காலம் திராவிட காட்சின்றோம். இல்லைங்க, அரசு நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர
கட்சிக்காரனை பூரா ஜாதி ஏற்றவனா மாத்திட்டு கட்சி நடத்த முடியுமா? இதுக்கு நடைமுறை சாத்தியம் இருக்கிறதா? ஒரு பகுதி பேனர்ல பெரியார், அண்ணா, கலைஞர், சமூக நீதி காத்தவங்க அது வந்து தத்துவம். நான் சொல்றது நடைமுறை. இதையெல்லாம் முடிச்சுட்டு நீ வந்தாதான் நீ வந்து திராவிடர் கழகத்துல பெரியாரிய பயிற்சி வகுப்பு வந்து நீ வந்து 100 எக்ஸாம் எழுதிட்டு தான் வந்து திமுக சீட்டு வாங்கணும் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது இல்லையா? அது செய்ய முடியாது நடைமுறை. அதனாலதான் ஒன்றே குலம் கசப்பான உண்மைன்னு புரிஞ்சுக்கலாமா இது? என்ன கசப்பான உண்மை? யதார்த்தம் தானே. அதுல என்ன இருக்கு? நீங்க எல்லாரையும் புரட்சியாளர்களாக இப்ப நீ ஒண்ணும் இல்லை. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற எல்லாருமே வந்து சேகுவாரா மாதிரி உயிர் தியாகம் பண்ணக்கூடியவங்க தான் வந்து அந்த கட்சியில சேரணும்னு நான் சேர்க்க முடியும். அப்படி கிடையாது. அந்த சிந்தனையை புரிந்து கொண்டவர்கள், சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள், அவங்க முதலாளித்துவம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு லாப வேட்டைக்காக சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை சூறையாடும் என்று புரிந்து கொண்டவர்கள் கம்யூனிஸ்டுகளாக மாறுறாங்க. அவ்வளவுதானே தவிர நீ வந்து ஒரு தியாகத்துக்கு தயாரா இருக்கணும், தூக்கு மேடைக்கு தயாரா இருந்தா தான் கம்யூனிஸ்ட் கட்சியில உறுப்பினராக சேர்க்கணும் அப்படியா சொல்லி சேர்க்க முடியும்? இல்ல, நீங்க ஒரு மூத்த அரசியல் விமர்சகர், நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தை ரொம்ப கடினமா இருக்கு. இல்லங்க, நான் போராடணும், திமுக போராடணுமா அப்படின்னு கேக்குறது ரொம்ப அப்படி சொல்லலையே. திமுகவும் போராடலாம் சார். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்ப வந்து தருமபுரி மாதிரியான ஒரு 3 கிராமங்களை வந்து தீ வச்சு கொளுத்தி விட்டாங்க ஆதிக்க சாதி இடைநிலை சாதிக்காரங்க. களத்துல போய் உடனே விசிகா நிக்குமா, அதிமுக திமுக நிக்குமா? நின்னது விசிகா சார். நின்னது விசிகா. ஏன் மற்ற கட்சிகள் வரல? வரணும், அதான் வரணும் இல்ல சார். குரல் கொடுப்பாங்க, கண்டனம்லாம் தெரிவிப்பாங்க. களத்தில் வருவார்களான்னு ஒரு கேள்வி. ஒரு ஆணவ படுகொலை நடக்கிறது. ஆமா. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வந்து இயற்றப்பட வேண்டும்னு விசிகா கோரிக்கை வைக்கிறது. ஏன் வந்து தமிழ்நாடு அரசுனால வந்து ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கிறது, நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம், நாங்க நடவடிக்கை எடுக்காமலா இருக்கோம் அப்படின்னு ஏன் அந்த தனி சட்டத்தை வந்து அவர்கள் விரைவாக கொண்டு வந்து சேர்க்க முடியல? ஏன் நடைமுறைப்படுத்த முடியலைன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுடைய பல பேருடைய அதிருப்திக்கு ஆளாகக்கூடும். ஒரு ஆணவ கொலை சார், அடுத்த உயிர் போறதை தடுக்கணும்ல சார், குறைந்தபட்சம் முயற்சி பண்ணணும். கொலை நடந்துச்சுன்னா அதுக்கு தண்டனை வாங்கி தருவோம், அவ்வளவுதான். ஆணவ படுகொலைக்கு என்று தனிச்சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதில் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வாக்கு வங்கியில ஒரு சேதாரம் இருக்கும் என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் இங்க திருமாவளவனை கூட்டணி சேர்த்துக்கிறதுக்கே பல பேருக்கு அச்சம் இருக்குல்ல. இன்னைக்கு எல்லாரும் கூப்பிடுறாங்க. பாமக இருக்கிற இடத்துல விசிகா ஏன் இருக்க முடியல? இருக்க முடியாது, அவரே சொல்றாரு. ஆமா, இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது சொல்லுங்க. என்ன வந்து அவர் என்ன உயர் சாதி பார்ப்பன இயக்கத்தை நடத்திட்டு கிடையாது. அவரும் பிற்படுத்தப்பட்டவர் தானே, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர் தானே. ஏன் அரசியல் 2 பேரும் சேர்ந்தான அரசியல் பண்ணாங்க? அது ஒரு காலம். ஏன் ஒரு காலம்? ஏன் அரசியல் தொடர முடியல? ஏன் அரசியல் தொடர முடியலன்னா, ஒரு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு குடிதாங்கிங்கிற ஊரில் வந்து தலித் பிணத்தை வந்து பொதுப்பாதையில் எடுத்து செல்லக்கூடாது என்று சொல்லுகிற போது தன் தோளில சுமந்து போனாரு. அவர் மேலே கல்லறிஞ்சாங்க. அம்பேத்கர் சிலையை திறந்தாரு. இதெல்லாம் வந்து தொடக்க நிலை. ஏன் தொடர முடியவில்லைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் முடியல? ஒவ்வொரு வீடும் ஜாதி சங்கமா இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் ஜாதி உணர்வுடையவனா இருக்கான். மதத்தை கூட சில நேரம் விட்டு கொடுத்துறான், ஜாதியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனையும் திருத்தி விட்டு தான் ஒரு அரசியல் கட்சி இயங்க வேண்டும் என்று நம்ம நடைமுறையில் சொல்ல முடியாது. அதற்கு நம்ம வந்து முற்போக்கு சிந்தனையாளர்கள் அதற்கான அரசியல் ரீதியான வகுப்புகளை எடுப்பதோ, அது சமூக மாற்றத்திற்கான வேலை திட்டங்களை, அதனால தான் பெரியார் தேர்தல் அரசியலுக்கே போகாமல் முழு நேரமாக சீர்திருத்த அரசியலை பேசிட்டு இருந்தார். அதனால் அது அப்படிப்பட்ட தியாகத்தை செய்வதற்கு எல்லாரும் தயாராக இருப்பாங்களா? நான் சட்டமன்ற உறுப்பினர் வேணாம், மந்திரி வேணாம், நான் வந்து எந்த செல்வாக்கு எனக்கு வேணாம், அதிகாரம் வேணாம், நான் சீர்திருத்த பணியை செய்கிறேன் அப்படின்னு கை காசு போட்டு செய்கிறதுக்கு எல்லாரும் முன் வருவாங்களா? அதனால் அந்த தியாகத்தை செய்வதற்கு ஒரு சிலர் தான் முன் வருவாங்க. அதனால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக பாமக திமுக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. இன்றைக்கு திருமாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதோட பொருத்தி பார்க்கலாமா? ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வர்றாரு திமுகவுக்கான திரும்ப? இல்லை, அவர் உறுதியாக இருக்கிறார். பாஜக பாமக மதவாதம் சாதியவாதம் இரண்டையும் தூக்கி பிடிக்கிற கட்சிகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் திருமாவளவன் இருக்க மாட்டார், விசிகா இருக்காது. அவர்களோடு கூட்டணியிலும் இருக்க மாட்டேன். நீ வலது பக்கம் நின்றுக்க, நான் இடது பக்கம் நின்றுக்கிறேன்னா நிற்க மாட்டேன். நான் அருகில் கூட நிற்க மாட்டேன். சவகாசமே எனக்கு வேணாங்கிறார். திருமாவளவன் தேர்தல் அரசியலுக்காக கட்சி ஆரம்பிக்கல. ஏன்னா அவருடைய தொடக்க கால அரசியலை மதுரை மண்ணிலே இருந்து நான் பார்த்தவன். தேர்தல் பாதை திருடர் பாதை என்றுதான் அவர் கட்சி தொடங்கினார். ஒரு கட்டத்திற்கு மேலே அதிகமான வழக்குகள், அதிகமான விசாரணைகள், அதிகமான நெருக்கடிகளை சந்தித்த காலகட்டத்தில் மூப்பனார் தான் தேர்தல் பாதைக்கு வரை கொண்டு வந்தார்.
அதனால் மீண்டும் வந்து அவர் தேர்தல் அரசியல் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் பரவாயில்ல, ம். தங்கள் சொந்த சாதி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அவர்களை பலியிட்டு நம்ம அதிகாரத்துக்கு போகக்கூடாது ம். என்பதில் அவர் உறுதியாக இருக்கார். அவரை பொறுத்தவரை அவருடைய கொள்கை உறுதிப்பாடு பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்பாக திருமாவளவனுடைய பேச்செல்லாம் இருக்கு, அந்த உரையெல்லாம் அந்த தேர்தலுக்கான தயாரிப்பாகவும் திமுகவுடைய கூட்டணியிலிருந்து சீட்டுகள் அதிகமாக பெறுவதற்கான தயாரிப்பாகவும் இருப்பதாக இல்ல, பார்க்கல. திமுக வந்து ஒருபோதும் வந்து திருமாவளவனை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இல்ல. அப்படி இருந்தா அவரை வந்து பல விமர்சனங்கள் வந்தபோது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்தபோது, பல குழப்பங்கள் வந்தபோது இதை ஒரு சந்தர்ப்பமாக நினைத்து விசிகாவை வெளியேற்றி விடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அதை மாற்றி இருக்கலாம். சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்த போதெல்லாம் வேண்டுமென்றே விசிகாவை வெளியேற்றுவதற்கான நல்வாய்ப்பாக திமுக அதை பயன்படுத்தி கொண்டிருக்க முடியும். முரண்பாடுகள் வந்த போதெல்லாம் முதலமைச்சர் அவரை அருகிலே அணைத்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதை சமரச போக்காகத்தான் மாற்றிக்கொண்டார்களே தவிர திமுகவும் விசிகாவை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்படி ஒருவேளை வந்து விசிகா வெளியேறிவிட்டால் அது பாமக வந்து சேரலாம் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டு வந்திருக்க முடியும். அதனால திமுகவும் அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி நகரவில்லை. ஏன்னால் கலைஞர் வந்து மிகப்பெரிய அளவிலே திருமாவளவனை அங்கீகரித்தார். ஈழ விடுதலை போராட்டத்திற்கு திருமாவளவன் முக்கிய பங்கு வைத்த காலத்திலேயே காங்கிரஸ் கட்சி அன்றைய ஒன்றிய அரசாங்கம் செய்த தவறுக்கு திமுகவின் மீதான பழியாக அது மாறிய அந்த காலகட்டத்திலேயே திருமாவளவனை திமுக விட்டு கொடுக்கல. அது போன்ற பெரிய நெருக்கடியான அரசியல் காலம் இப்பொழுது இல்லை. அவர் மதச்சார்பற்ற கூட்டணியில் நீடிக்கிறாரு. அவர் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கிறாரு. சிறந்த நாடாளுமன்றவாதியாக இருக்கிறாரு. அதனால தத்துவ ரீதியாக, கொள்கை ரீதியாக எல்லாவற்றோடையும் இணக்கமான ஒரு போக்கைத்தான் அவர் கையாளுகிறார். அதற்காக வந்து அவர் திமுகவை விமர்சிக்கவே கூடாது, மாற்று கருத்தை சொல்லவே கூடாது என்று சொல்வது ஜனநாயக மாண்பு கிடையாது. ஜனநாயகத்துல மாற்று கருத்துக்களை வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் ஜனநாயகமே தவிர இது மன்னர் ஆட்சி கிடையாது. இது வந்து யாரும் பேரரசர்களுடைய ஆட்சி கிடையாது. அதனால திமுகவை அவர் விமர்சனம் செய்வதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. அந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லுகிற அல்லது அந்த விமர்சனத்திற்கு மாற்றாக எதை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிற இடத்துல திமுக இருக்கிறது. அதனால இந்த பிணக்கு வந்து ஒரு நட்பு முரணாக இருக்குமே தவிர ஒரு பகை முரணாக மாறி இந்த கூட்டணியை கவிழ்த்து விடும் என்பது ஒரு கற்பனையானதாகும். இல்ல, அடிப்படையில திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு இடம் இருக்கிறது, சீட் இருக்கா கூடுதலா அப்படின்றத எதிர்பார்ப்பாங்களா? அதாவது ஒரு கலை யதார்த்தம் என்னன்னா, ஏன் சீட்டு குறைக்கப்பட்டுச்சு? ஏற்கனவே வந்து கலைஞர் காலத்துல 10 சீட்டு கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு மட்டும் கிடையாது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும், சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருக்குமே 10 சீட்டு கொடுத்தாங்க. ஏன் 6ஆக குறைக்கப்பட்டது? இன்னொரு ஒரு பெரிய விமர்சனம் இருக்கிறது. அதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, முன்பு நடந்த தேர்தல்கள்ல பணம் வந்து ஒரு 6ஆக பாய்ந்துதான் தேர்தலை நடத்த முடியும் என்கிற நிலைமை கடந்த காலங்களில் இல்லை. நாம் ஒரு கருத்தை மட்டுமே முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இடைத்தேர்தல்களில் மட்டுமே பணப்புழக்கம் இருந்ததை போய் பொது தேர்தலையும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் மட்டும்தான் வந்து வாக்களிப்பார்கள் என்கிற நிலைமை மாறிவிட்டது. அவன் எவ்வளவுதான் வந்து கொள்கை பேசினாலும் நடைமுறையில் பட்டுவாடா இல்லைன்னா அந்த கட்சி பட்டு போய்விடும் என்கிற நிலைமை வந்து விட்டது. அதனால சிறிய கட்சிகளுக்கு செலவழிக்கக்கூடிய சக்தி கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் உண்டியல் கொடுக்குவாங்க. அவங்க யார்கிட்டையும் பெரும் முதலாளிகள்கிட்ட, நிறுவனங்கள்கிட்ட அவங்க பணம் வாங்க மாட்டாங்க. அப்போ கட்சி நடத்துவதற்கு, மாநாடு நடத்துவதற்கு, பெரிய அளவிலே வந்து தேர்தல் பணி செய்வதற்கு நடைமுறையில் பொருளாதார பின்னடைவு இருக்கும்போது பெரிய கட்சிகள் தான் அந்த செலவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால அவங்க வந்து செலவழிக்கவும் சேர்த்து, அதாவது அவங்க கட்சியும் சேர்த்து சுமக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. சரி, அதனால அவங்க குறைந்த சீட்டு கொடுத்து ஜெயிக்கிற தொகுதிகளாக கொடுத்துருவோம். அதனால நீங்கள் 10 தொகுதியில் நின்று 2 பேர் ஜெயிக்கிறதுக்கு 6 பேர் கொடுத்து 4 பேர் ஜெயிக்கட்டும் என்கிற ஒரு உத்தியாக அதை கையாண்டார்கள். அதுக்காக அவர்களுடைய அங்கீகாரத்தை மறுப்பதோ அவர்களை புறக்கணிப்பதற்கான வாய்ப்பை புரிந்து கொள்ள முடியாது. இது தேர்தல் ஜனநாயகத்தின் ஒரு வீழ்ச்சி காலம். அது இது சரி கட்டாத வரைக்கும் சிறு கட்சிகள் வந்து கொள்கை பேசுவார்கள், போராடுவார்கள். தேர்தல் அரசியல் என்று வருகிற போது அணு உலை போராட்டத்திற்காக மிகப்பெரிய அளவில் வீரியமான போராட்டம் நடத்தின சுப உதயகுமாருக்கு வந்து 2000 ஓட்டுக்கு போட்டாங்க மக்கள். இரும்பு பெண்மணினா சொன்ன இரோம் ஷர்மிளாவுக்கு வந்து மிக நூற்றுக்கணக்கான வாக்குகள் மட்டும்தான் போட்டாங்க. அப்ப இந்த யதார்த்தம்லாம் புரியாம நம்ம பாஜக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளை தூக்கி கொடுக்குற மாதிரி வந்துடும். மதவாத சக்திகளுக்கு நாம் பலியாகி விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அதனால் தேர்தல் அரசியல் எதிர்கொள்வது என்பது ரொம்பவும் வந்து விசித்திரமானது. நயவஞ்சகங்கள் இருந்தது, சகனிகள் நிறைந்த ஆட்டம் அது. அந்த ஆட்டத்தில் வெல்வதற்கு திமுகவுக்கு தான் கட்டமைப்பு இருக்கிறது.
கள சூழல் புரிந்த ஒரு இடம் இருக்கிறது. அதனால சிறு கட்சிகளை அவர்கள் அரவணைத்து கொண்டும் அதே சமயத்தில் வந்து இது மாதிரியான முரண்பாட்டுகளை கலைந்து கொண்டும் நிச்சயமாக வழி நடத்துவாங்கன்னு நம்புறேன். இறுதி கேள்வி சார், இன்னைக்கு திமுகவுடைய அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டது போல 2026 தேர்தலுக்குள் கூட்டணியில் ஏதாவது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டா? கூட்டணியில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று எல்லாரும் காத்திருக்கிறாங்க. அப்படி ஒரு மாற்றம் எதுவுமே நிகழாது. இந்தியா கூட்டணியினுடைய தொடர்ச்சியாக காங்கிரஸ் கூட்டணி இருப்பதை போல இந்த சட்டப்பேரவை தேர்தலையும் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், இஸ்லாமிய அமைப்புகள், மனிதநேய மக்கள் கட்சி போன்ற அமைப்புகளுடைய பண்ருட்டி வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற இந்த கட்சிகளின் கூட்டணி அப்படியே தொடரும். சிறு சிறு உரசல்கள், சலசலப்புகள், சப்தங்கள் வரும், அதை சரி செய்வார்கள். நன்றி சார். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.